கர்த்தர் பெரிதான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். கர்த்தர் நன்மைகளை மாத்திரம் நமக்கு தருகிற தேவன். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. அதே போல் நித்திய கிருபை என்றும் இருக்கும். மனிதர்களிடத்தில் என்னாலும் தயவு கிடைச்சிடாது. தயவே கிடைக்காது மனுஷங்கள்கிட்ட, அது வேற கதை. சில தயவு செய்கிற சில மனிதர்கள்ட்ட எல்லா நாளும் எல்லா நேரமும் தயவு கிடைச்சிடாது. இங்கே புரிஞ்சுங்க, நான் ஒரு ஊழியக்காரன் சொல்கிறேன். கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் கிருபை கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, அப்படியே ஃபுல் சரண்டர், டோட்டல் சரண்டர். கர்த்தாவே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆண்டவருக்கு பிடிச்ச வார்த்தை. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில். கர்த்தாவே சொல்லுங்கப்பா, நான் செய்கிறேன், உங்கள் வார்த்தையை நான் கேட்குறேன்ப்பா. என் வாழ்க்கையில் நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன் சாமி. என்னை படைத்த தெய்வமே, நம்மளை உண்டாக்குனவர், உருவாக்குனவர். உண்டாக்குறது வேறு, உருவாக்குறது வேறு. நான் அதை அடுத்த வீடியோவில் அதனுடைய விளக்கம் சொல்கிறேன். என் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்களேன். உங்களுக்கு நிறைய பைபிள் சீக்ரெட்ஸ் சொல்லித்தரேன். நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது பைபிளில். அதெல்லாம் சொல்லித்தரதான் எங்களுடைய வேலை. மனதார சத்தியத்தை நாங்கள் போதிக்கிறவங்க பாஸ்டர்ஸு. நாங்கள் கடவுளுடைய சமூகத்தில் என்னாலும் எந்த நேரமும் காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்று உங்களுக்கு நாங்கள் இந்த வசனங்களை சொல்லி கொடுக்குறோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கீழே இருக்க நம்பருக்கு. உங்கள் சந்தேகம், பைபிளில் எந்த சந்தேகம் வேணாலும் கேளுங்க, நாங்கள் சொல்லித்தரது எங்கள் வேலை, எங்கள் கடமை அதுதான். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேங்கிறார் ஆண்டவர். என்றைக்கும் கிருபை இருக்கும் அவரிடத்துல. அப்படி இரக்கங்களுக்கு முடிவில்லை. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அப்படி கிருபை என்னாலும் நம்மளை தாங்கும். முன்னாடி பாதுகாக்கும், பின்னாடி பாதுகாக்கும், லெஃப்டில் பாதுகாக்கும், ரைட்டில் பாதுகாக்கும், மேலே பாதுகாக்கும். பூமியின் நடக்கிற பாதையை விசாலமாக்கி தருவார், கால் சறுக்காது. அந்த நித்திய கிருபை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? முழுசாக வெள்ளத்தில் நம்ம தாழ்த்தி இன்றைக்கி இப்போ ஒப்பு கொடுத்தீங்கன்னா அப்படி நித்திய கிருபை அந்த வசனத்தின்படி உங்கள் கூடவே இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தரால் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நீங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் தான் கர்த்தருடைய ஆசாரிய கூட்டம். நீங்கள் தான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். உங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆமேன், அல்லேலூயா.